இந்த பார்க்கிங்கில் வந்து இறங்கினோடனே இந்த ஷட்டிலுக்கு டிக்கெட் எடுக்கணுங்க கிளம்பிவாங்கள 45,000 ரூபா. 45,000 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு இப்போ ஷட்டில் ஏறி ஷட்டில் கிளம்பியாச்சு. ஸோ டெம்பிளுக்கு டிக்கெட் அங்கே போய் தான் எடுக்கணும். மேலே போய் நம்மளோட நம்ம டிரைவரும் கூட அவங்களுக்கு ஃப்ரீ. அவர் ஏறி முன்னாடி உட்காந்துருக்காரு. டெம்பிளுக்கு வந்து 70,000 ரூபா, மொத்தம் 1,15,000 ரூபா டிக்கெட்டு. இந்த ஷட்டிலுக்கும் டெம்பிள் என்ட்ரன்ஸும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப காஸ்ட்லிங்க. அப்படியே ஒரு பலாப்பழம் வாசம் நல்லா இருக்கு இந்த ரூட்டில் போகிறதுக்கு. நல்ல ஸ்டீப்பாக ஏறுது. இதில் வந்து யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, ஒரு நார்த் இந்தியன்ஸ் 2 பேர் இருக்காங்க. என்ன ஸ்டீப்பாக ஏறுது பாருங்க. இடம் ரொம்ப அருமையாக இருக்கு. கோயில் இருட்டிட்டு இருக்கு, மழை வர்ற மாதிரி இருக்கு. தெரில. வேலையை பாருங்க. டாப் ஆஃப் த ஹில் போறோம். இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க. அந்த கோயில் தான் நாளடைவில் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ஸ்பாட்டாக மாறி போச்சு. பாருங்கள், அங்கே போனோடனே பாருங்கள். கிரேட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக எடுத்தால் 1 hour, கூட்டம் கம்மியாக இருந்தால். இல்லைன்னா 2 to 3 hours. இன்ஸ்டாகிராம் மோகம். போயிட்டே இருக்கு. நம்புவாங் டெம்பிள் வந்துட்டோம். Oh, 70,000. Dua 140. Dua. ₹70,000 கோயில் டிக்கெட்டு. நம்பர் 245 1 person. So yeah. What is the name of this? Sarang. Sarang name? Sarung. Sarung. Sarung கட்டிட்டு தான் உள்ள போகணும். So sarung கட்டிட்டா. Huh? 245. What? The number. What? 45. 245. That number is for photo. Huh? Photo. Photo free.
ஏறுறதுங்களே இதாக இருக்கு. என்ன ஸ்டீப் ஆயிருது. ஸோ சோப்பா ஆமா நம்மளால இவ்வளோ ஸ்டீப் ஏற முடியாது. No bike. No scooter. Yeah, I have scooter. Huh? You can do it. It's near here. Huh. This way. It's another long way. No. Oh, wow. This left. Yeah. The yellow car. Waterfall, more extreme. That's all, huh? You okay? Stop first. Oh, wow. பெரிய பயங்கர ஸ்டீப்பான இதுதான். எல்லாரும் ஈஸியாக ஆடுறாங்க, நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கு. நம்மளை தவிர எல்லாரும் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இது ஒரு மசுக்குன்றன்னா இங்கே ஒரு டெம்பிள். ஓ, இது மேலே ஏறணுமா? இதுதான் கோயிலா? டிக்கெட் Holy water. டிக்கெட்டில் ஒரு சீல் அடிச்சு கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ. வந்துட்டங்க. த வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்பாட் கேட்வே ஆஃப் ஹெவன். இங்கே உட்கார்ந்துருக்கிற அவ்வளவு கூட்டமும் ஃபோட்டோ எடுக்கிறது தான். 245 ஆள் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல. $185 போகுது. நம்ம வந்து 245. 45 15 60. ஸோ முகம் காமிக்காமல் முதுகை காமிச்சிட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் போஸ். ஃபோட்டோ எடுக்கிறதோட ஃபோட்டோ எடுக்கிறவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம ஃபோன் எங்கே இருக்கு? தாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ இதுதான். ஓகே.
இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா இங்கே வாங்க. Welcome to Lampu's Temple. Next. 10. Kissing is not permitted. No, upstairs. 11. Bathing Not before look. Huh? That is the 5 temple, but days not are coming not up. permitted Just to take enter photo the from temple. outside. What? Just take photo from 12. outside. Temple We can't go is up. monitored by We can't go up. CCTV No. for 24 Oh. hours. Just from. You can take photo from. They are going up. 13. Please always keep the tourist area Oh yeah, clean. just from out the door. Huh? Yeah, from Thank you. front out the door, no in. Yeah. What? We have to go that side. No inside, just in front of. Just Yeah. upstairs only. Yeah. Not inside. Not inside. But upside I can go. Yes, but not inside. ஓகே. இவ்வளோ பெரிய இது மேலே அவ்வளோ பெரிய படி ஏற முடியாது. ஓகே, நல்லா இருக்கு. கோயிலுக்கு உள்ளே போக முடியாதுங்க. இதோட சரி. Tidak wajib menggunakan sarung dan Enggak, enak, 9. enak. Mohon menghindari pos mengangkat Oke. kaki terlalu tinggi. Jangan 10. penaruh. Mohon menjaga pikiran dan perkataan Anda agar selalu So- positif. 11. Bercium tidak diperbolehkan. 12. Bayi yang berusia அவ்வளோதான். belum 1 tahun அவ்வளோதாங்க இந்த இடம். இது வந்து கோயில் சொல்கிறதோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடுக்கிற இடம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாம் போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிற இடம். ஸோ இடம் அழகாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் வர்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. ரிட்டர்ன் ஒரு 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் போகிற வழியில் என்ன 2-3 இருக்குது. பட் இதுக்கு வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதே பேக்ரவுண்டு விதவிதமான ஸ்கையில் இந்த மாதிரி மூடி ஸ்கை, அப்புறம் நல்ல ப்ளூ ஸ்கை, அப்புறம் ஈவினிங் சில்வர்டி ஸ்கை. ஆன்லைனில் ஏகப்பட்ட ஃபோட்டோ இருக்குது. நல்ல ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்ககிட்ட உங்களோட ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன போஸ் வேணுமோ அந்த போஸை எடுத்துகிட்டு அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோஷாப்பில் மேட்ச் பண்ணி நீங்கள் இந்தோனேஷியாவே வர வேண்டாம், இந்தோனேஷியா வர வேண்டாம், பாலி வர வேண்டாம், அப்படியே வந்தாலும் இங்கே நம்பியாங்க வர வேண்டாம். எங்கள் காருக்கு ஒரு சார்ஜு 45,000 ரூபா ஷட்டிலுக்கு, அதுக்கப்புறம் 70,000 ரூபா அந்த ஃபோட்டோவுக்கு டிக்கெட்டுக்கு. ஸோ 1,15,000 ரூபா ப்ளஸ் காரு. இதை செலவழிச்சு வர்றதுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்ப சிம்பிள். ஒரு 100 ரூபா எடுத்தால் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை 200 ரூபா எடுத்தால் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். அழகான ஒரு கோயிலுங்கிறது ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டாக மாறி போச்சு. இப்போ நம்ம திருப்பி ஷட்டில் பிடிச்சி போகணும். இந்த ஒரு 1/2 ஹவருக்கு தான் இவ்வளோ பாடுபட்டோம். நன்றி. சரங்க அவுத்து கொடுத்துட்டு ஷட்டில் ஏறுறேன். ஓகேங்க. அடுத்த ஸ்பாட்டு தீர்த்த கங்காங்க. நம்பியாங் டெம்பிள்லேருந்து, கேட்வே ஆஃப் ஹெவன்லேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் காரில் இங்கே வந்து இறங்கிட்டோம். இதுலையாவது ஏதாவது இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உள்ளே போகிறோம். அது வேஸ்ட்டுங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அங்கே போகிறது வேஸ்ட், இந்த ரூட்டே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டிரைவர்கிட்ட கேட்டேன், அவரும் அதை தான் சொன்னார். இங்கே போகிறதுக்கு உபூட்டுக்கு போயிடலாம், உளுவாட்டி உபூட் அந்த ரூட்லாம் போவாங்க. இந்த ரூட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்தியன் ஃபுட், வெஜிடேரியன் தாலி, மக்கானி தால், சப்பாத்தி, ஆலு கோபி, ஆலு பாலாக், சிக்கன் மசாலா, ரைஸ் பிரியாணி, இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஹாய். How much is a vegetarian thali? 105,000. 105,000, including tax? No include tax. Total? I think for the total 120. 120. So 1,05,000 ரூபா தாலி அண்டு டேக்ஸு 15,000 ரூபா, 1,20,000 ரூபா. இங்கே வந்த இங்கே சாப்பிடலாம். அப்படி தலைவர் விக்கெட் கங்கா, இந்தியன் ஃபுட், சப்பாத்தி, வெஜிடேரியன் ஃபுட், இந்தோனேஷியன் ஃபுட், பாலி ஃபுட், பாஸ்தா எல்லாம் இருக்கு. இந்தியன் ஃபுட் இருக்குது, இந்தோனேஷியன் ஃபுட் இருக்குது, பாலினீஸ் ஃபுட் இருக்குது, யூரோப்பியன் ஃபுட் இருக்குது, எல்லா ஃபுட்டும் இருக்குது. இதுவும் கேட்வே ஆஃப் ஹெவன், ஸ்மால் கேட்வே ஆஃப் ஹெவன். Foreign adults, 70,000 rupees. One. Thank you. Thank you. நம்ம பிருந்தாவனில் ஓகே, இது ஒரு அழகு. இந்த ஊருக்கு நல்லதாக இருக்குது. இது ஓகேங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு 70,000 ரூபா கொடுத்த வருது. பட் இதை மாதிரி எத்தனை மடங்கு பெருசு நம்ம பிருந்தாவன், மைசூர் பிருந்தாவன்.
நல்லா இருக்கு. எல்லாரும் இந்த கல்ல போவாங்க. இந்த கல்லில் அப்படி போகலாமா, நம்மளும் அப்படி போகலாமா, இல்லை இதில் ஃபோட்டோ தான் எடுக்கணுமா? ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடும். ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஓகே, நைஸ். எவ்வளோ பெரிய மீன்! வா, மீனை பாருங்க. ஓகே, இது நல்லா தான் இருக்கு. அதில் போகலாம். பீச் கங்கா. எஸ், எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. ஓ, மாட்டிக்கிட்டோமா? ஸோ எப்படி போகிறது? நோ விக்ரம், ஸோ அவங்களுக்கு வழி விட்டு நம்ம போவோம். ஓகே, தேங்க்யூ, வெல்கம். ஓ, என்னடா இது தர்மத்திற்கு வந்த சோதனையாக இருக்குது. திருப்பி அதுக்குள்ளே அடுத்த ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சேகன், கொஞ்சம் வழி விட்டால் நம்ம போயிடலாமா? போதும். Yes, they are taking photo. That's what I'm making. Oh, okay. You're from India? Yeah, I'm from India. I'm also from India. Chennai. சென்னையா? ஆமாம். அப்புறம் தமிழில் பேச விட்டுட்டு நான் அண்ணாதுரை. அப்படியா? எங்கே இருந்து வரீங்க? சென்னை. நீங்கள் சென்னையா? சென்னை ப்ராப்பர். இல்லை, நேட்டிவ் ஈரோடு. இப்போ இருக்க சென்னை ஐடி. இல்லை, டாக்டர். டாக்டரா? நைஸ் டு மீட் யூ டாக்டர். தேங்க்யூ. எந்த வருஷம் நீங்கள்? சொந்த ஊர் இல்லை, டாக்டர்னா எந்த வருஷம் முடிச்சீங்க? நான் இப்போ பிஜி பண்ணிருக்கேன், ஃபைனல் இயர். எங்கே? ஜெனரல் சர்ஜன், எஸ்ஆர்எம்ல. எஸ்ஆர்எம்ங்களா? ஓகே, என்னது? ஜெனரல் சர்ஜன். ஜெனரல் சர்ஜன். ஓகே, அங்கே வந்து எடுக்கிறீங்க. ஓ, நீங்கள் ஓட்டா? என்னோட ஃப்ரெண்டோட டாக்டர்லாம் பிஜி பண்ணுறாங்க. தனலட்சுமி. ஓ, ஓகே ஓகே. என் ஃப்ரெண்டு டாக்டரு. ஆஹா, அவங்க எடுக்கிறாங்களா? அண்ட் என்னோட பிரதர் கூட டாக்டர் தான். ஓ, சரி. டிஎன்டி மெஸ் இருக்குல்ல? ஆமாம். நம்ம மோகன் கமிஷன் சார், மோகன் அவரோட நெக்ஸ்ட். ஓ, ஓகே ஓகே. என்னோட பிரதர் இருக்குது. எந்த ஏரியா?
வீடு எஸ்ஆர்எம் பக்கத்தில் மேரேஜ் மேரேஜ் அவங்க டாக்டர் இல்லை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டுக்கு யூஜிக்கு பிஜி யூஜி முடிச்சிட்டாங்க யூஜி முடிச்சாங்க எம்பிபிஎஸ் முடிச்சாங்க. நீங்கள் எங்கே முடிச்சீங்க நான் திருச்சி எஸ்ஆர்எம்ல பண்ணேன். அது கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் ஐ திங்க் வி கேன் கோ சார். அவங்க அந்த இது மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. எல்லாம் கையை காலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க தனித்தனியாக. ஓகே சார், இனியோ நைஸ் டு மீட் யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். So don't push me. Okay, thank you. Thank you, sir. ஸோ ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இவங்க அடுத்த ஃபோட்டோ ஷூட்டில் நம்ம இங்கே கிளம்பிடணும். வந்துட்டாங்க. ஸோ சார் ஜஸ்ட் தேங்க்யூ. ஓகே, ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த கல் பறிச்ச போதும். ஓகே, ஸோ நல்லா இருக்கு. ஃபீஸ் 20,000 ஒன் புட்டாரன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 20,000 ரூபாயா? ஓகே, ஸோ எவ்வளோ பீசஸ், எவ்வளோ பீசஸ், எவ்வளோ தண்டி தண்டியாக இருக்கு. ஓகே, பாருங்க பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மீன். பிளாக் டெயில் ஃபிஷ்ஷா எவ்வளோ தெரியல. நல்லா இருக்கு இந்த இடம். ஓகே, அட்லீஸ்ட் 70,000 ரூபாய்க்கு ஒரு 20-30,000 ரூபாய் இது ஓகே. பட் அது 10 காசுக்கு போகிறாங்க கிளம்புதான். கேட்வே ஆஃப் இடம். காசுக்கு ஒர்க் இல்லாத இடத்துக்கு போயிட்டு வேஸ்ட்டாக வந்துட்டேன். கேமரா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த உள்ளே சுற்றி வந்ததெல்லாம் ஓவர் ஹீட்டில் உள்ள இங்கேருந்து ஒரு இடம் காட்டிடுது. ஓகே, தேங்க்யூ. ஸோ வந்தாச்சுங்க. இது கேட்வே ஆஃப் ஹெவன். இங்கேருந்தே ஃபோட்டோ எடுத்துடலாம். பாருங்கள், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு. அது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு, இது அகலம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த தீர்த்துக்கங்கான்னு இப்போ நம்ம போயிட்டு வந்த இந்த இடம் வந்து கரங்கேசம் அப்படிங்கிற ஏரியாவோட அரசனால் 1946 48 கட்டப்பட்ட ஒரு பார்க். அதாவது இதுக்கு வந்து ஹிந்துஸுக்காக கட்டப்பட்டது. தீர்த்துக்கங்கன்னா புனிதமான இந்தியாவோட இருக்கிற கங்கை நீர், அந்த புனிதமான நீர் இதானது அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிற வகையில் இந்த பார்க்கை வந்து கட்டியிருக்கார். அதாவது அந்த அரசரோட குளிக்கிற இடமா. இது வந்து 1963 நினைக்கிறேன். மவுண்ட் ஹாகங் அப்படிங்கிறதுல எரிமலை வெடிச்சதுல இது மொத்தமாக அழிஞ்சு போச்சு, ரீபில்டு பண்ணுறாங்க. இதை சுற்றி இருக்கிற அந்த ரைஸ் டெரஸ் இதெல்லாம் வந்து இது ஃபேமஸ். ஒரு ஏக்கரில் வந்து இந்த பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த லம்புவாங் டெம்பிள் முதல்ல போனோமே, கேட்வே ஆஃப் ஹெவன், அதை பற்றி இதிகாசங்கள் வந்து 2 விதமாக சொல்லுது. ஒரு இதிகாசம் சொல்றது 1072 வருஷம் ஸ்ரீ மகாராஜ் ஜெயகாக்டி அவரோட அப்பானால லம்புவாங் மவுண்டன்ல போய்
இப்படி ஒரு கோயிலை கட்டி அங்க இருந்து அதிகமான மக்களை ராலிக்கு வர வைக்கணும் அப்படின்னு ஒரு இதிகாசம் சொல்லுது. இன்னொரு இதிகாசம் என்ன சொல்லுதுன்னா, லார்ட் பரமேஸ்வரா அவரோட ஒரு பையனை பாலிக்கு அனுப்பி அந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்தை இது பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனதாக இன்னொரு இதிகாசம் சொல்லுது. கேட்வே ஆஃப் ஹெவன், அதாவது லம்புவாங் டெம்பிள்ங்கிற பேர் மாதிரி கேட்வே ஆஃப் ஹெவன் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இப்போ உள்ள இதிகாசம் சொல்லுது. இப்போ டூருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போட்ட சைட், இன்ஸ்டாகிராம் பேக்கேஜ் அப்படின்னு இதே வரும். ஸோ இதுதான் புது இதிகாசம்.